ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிமுல்லா ஷெரீஃப், உங்கள் பேர்ட்ஸில் வரேன்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ரூம்லேயே ப்ரீடிங் செட் பண்ணியிருக்கேன். அதோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு கிளிப் வீடியோ மாரி போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இதேமாரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இப்போ வந்து நான் அந்த பேரை காட்டுறேன். 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு நான் ரூமில் வச்சு. என்ன கண்டிஷன் இருக்குது, நான் பாதி க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறமா தான் யோசித்தேன், சரி வீடியோ அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பேர் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்புறமா மழை வந்து தொடர்ந்து பெய்கிறதால பால்கனியில் வச்சுருந்தேன் ரெண்டு பேரையும். இவங்களையும் இப்போ ரூமில் வச்சிட்ருக்கேன். இவர் வந்து ரோசி, நம்மளில் ஃபாலோவரில் ஒருத்தர் தான் இந்த பேர் வந்து செலக்ட் பண்ணி நம்ம பேர் வச்சுருக்கோம், ரோசி. ரோசிக்கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எப்படி காசி வந்து நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் அதேமாரி ரோசியும் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறா போல். இப்போ பாருங்கள், ரோசி இதரா பார்த்தீங்களா, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ரோசிக்கிட்ட. இவரை வந்து நான் பறக்க வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா பறக்க வைக்க போகிறேன். ஆனால் வந்து நம்ம போன வாட்டி பண்ண மாரி இல்லை. காய்ச்சல் இருந்திருக்கா போல். இந்த கூண்டை திருப்பி நம்ம வெளியே வச்சுட்டு அங்கேருந்து இவரை பறக்க விட்டு இங்கே சுற்று பண்ணுற மாரி பார்க்கலாம். அப்புறம் இது வந்து இவங்க 2 பேரோட கூண்டு. நம்ம ஜதைக்கு வந்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. இது வந்து அவங்களுக்கு, இது வந்து நான் ஒரு வேறு விஷயமா எடுத்து வந்தேன், வெடிக்க வச்சுருந்தேன். இப்போ வந்து இருக்கிறதால இதே நான் வச்சுட்டேன். அந்த டப்பாவை நம்ம க்ளீன் பண்ணணும். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதான் வந்து நம்மளோட பேர். இப்போ வந்து இதை கூட நான் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஏன்னா நைட்டில் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் இங்கே இதுக்குள்ளேயே. சம்டைம் வந்து நான் எங்கேயாச்சும் வெளியே போகிற மாரி இருந்தால் அந்த கூண்டை நான் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இதை கூட நான் க்ளோஸ் பண்ணாத அளவுக்கு செட்டிங் பண்ணணும். கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன். இங்கே அப்டேட் நான் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கூண்டையும் க்ளீன் பண்ணணும். அதனால் நான் இவங்களை ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா எல்லாம் திருப்பியும் பறக்கும். பார்க்கலாம். சீக்கிரமாக வர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம எது ஒன்று பண்ண போகிறோன்னு. டாய், என்னடா பார்க்குறேன், வெளியே வாடா வாடா. ஹை ஹை ஹை. இங்கேருந்து ஒரு ஓட்டை இருக்குது, இதுலேருந்து கை விட்டு இந்த ஹோட்டல்லேருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு நல்ல வியூவாக கிடச்சிச்சு. இவங்க வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் நம்ம இதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ண முடியும். ஃபீமேல் வெளியே வந்தாலே மேலே வெளியே வந்துடும். இதுதான் அவங்களோட இடம். கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருந்தால் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேறு பேப்பர் வந்து மாற்றிடலாம். எதுவுமே இல்லை, இதில் பேப்பர் மட்டும் தான் மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து இதை தூக்கி போட்டு இது வந்து அப்படியே இந்த செட்டிங் அப்படியே வச்சுருவாங்க. நான் ஃபுல் செட்டிங் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது நம்ம செட்டப் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அந்த செட்டப்போட வீடியோ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி போடுறேன், நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட செட்டிங்கு. அது வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறதால அந்த கூண்டை வச்சு நான் ஒரு பக்கம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்லேருந்து வராத அளவுக்கு நான் ஏதாச்சும் மேலே டப்பா வச்சு மூடிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கூண்டு வந்து ஒரு பக்கமாக சேஃபாக இருக்கும். அந்த பேர் வந்து வெளியே வராது. எப்போயாச்சும் நான் வீட்டில் இருக்கும்போது வந்து அந்த பேரை வந்து திறந்து விடுவேன். அவங்க ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருப்பாங்க வெளியே. அதோட அடையாளம் தான் இதெல்லாம். எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து டேட்டுவாக இருக்கும். எல்லாம் வந்து இவங்களோட கிரியேஷன், அவங்களோட டிசைன்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேரை திறந்து விடலாம். நான் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் அவங்களோட செட்டிங்கு. வெளியே இருப்பாங்க, வேணும்னா உள்ளே போவாங்க. இதான் நம்மளோட மேல் ஃபீமேல். ஃபீமேல் வந்து நம்ம கூண்டிலே ஃபஸ்ட்டாக பிறந்தது நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் அதிகமாக அந்த ஃபீமேலை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த மேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுஸ் பை இருக்கார் இல்லையா, அவரு தான். அவர்கிட்டேருந்து வாங்கி வந்திருக்கோம்.
மேல் வந்து டபுள் பாடி போட்டிருக்கோம். ஃபீமேல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக குட்டியாக இருக்கும். இதுலேருந்து வர விடை வந்து எப்படி வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஃபேர் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை. கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ரோசி வந்து நம்ம கிட்ட வரதுக்கு ரொம்ப அடமாக பிடிச்சிட்டு இருக்கா போல. ரோசியா, ரோசி, இதுதான் நம்மளோட ரோசி. இந்த விட எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காஜி வச்சுருக்கோம் இல்லையா, காஜி வந்து மிஸ் ஆயிடுச்சு. காஜி இருந்ததோட இது வந்து என் கூட டைம் வந்து கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுது. ஏன்னா நான் கொஞ்ச நாள் வச்சுட்டு அந்த கூண்டில் எடுத்துன்னு போய் போட்டேன் வெளியே, காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போட்ட நேரம் என்னமோன்னு தெரியல, இந்த புறா வந்து என்னை வந்து தேட வந்து ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ போய் தீனி போட போனாலும் என்கிட்ட வரதான் ட்ரை பண்ணோம். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு என்னை வந்து பிடிக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம பால்கனிலே காய்ச்சல் போட்டு பறக்க வைக்கலாம். நான் வந்து இனிமேல் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. போக போக வேணால் அந்தமாரி வீடியோஸ் வந்து நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இவன் பறக்கட்டும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு விடை பறந்தால் அதை வச்சு நம்ம அந்த விடையை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இவனை பால்கனிலேருந்து பறக்க வைப்போம். காசி தான் பேர் வருது. ரோசி, ரோசி, கமான். ரோசியா, ரோசி, வர மாட்டா போல. நீயும் காசி மாரி ஆகிடாத. இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை குறும் குறுன்னு வைத்துருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye with birds lover and G. Bye.